பார்ப்பனியத்தை ஒழிப்பேன் என்றார். சாதி ஒழிப்புக்காக இந்த இந்தியாவை ஒழிப்பேன் என்றார். சாதி ஒழிப்புக்காக தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழங்கினார். இது எல்லா மக்களுக்கும் அடிப்படை சாதி ஒழிப்பு. தலைப்படியாகவே சாதி ஒழிப்பு நோக்கம் தான் இந்த எல்லா அரசியல் முடிவுகளுக்கும் அடிப்படை. இந்த தந்தை பெரியாரை ஒழிக்க வேண்டும் என்ற சீமான் ஆணவ கொலை பற்றி என்ன கருத்து வைத்திருக்கிறார்? குடி பெருமை கொலை என்று சொல்ல வேண்டும். சாதி ஆணவ கொலை என்பதை தூய தமிழில் சொல்ல வேண்டுமா? அதை எப்படி சொல்லலாம்? குடி பெருமை கொலை. குடினா என்ன? சாதியை சொல்ற. குடி பெருமை என்றால் என் சாதி மீது எனக்கு பெருமிதம் இருக்குமானால் இன்னொரு சாதி மீது எனக்கு அந்த சாதியை நான் தீவாக நினைக்க மாட்டேன்னா, நான் இந்த சாதிக்காரன் என்று பெருமிதம் இருக்குமானால் இன்னொரு சாதியை நீங்கள் இழிவாக பார்க்கிறீர்கள் என்று பொருள். குடிப்பெருமை கொலை. அதே சீமான் தான் சொல்கிறார், எல்லோரும் அவர்கள் பெயர்களுக்கு பின்னால் சாதி போட்டுக் கொள்ள வேண்டும். ஏன் நம் பேரை நாம் இழக்க வேண்டும்? நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை ஏன் மறைக்க வேண்டும்? பெரியாரை ஒழிப்பே என்கிற கருத்தியல் கொண்டவர்கள் காதலுக்கு எதிரானவர்கள், ஆணவ கொலைகளுக்கு ஆதரவானவர்கள், ஆணவ குற்றங்களுக்கு ஆதரவானவர்கள். சமஸ்கிருத மொழியை தேவ பாஷை என்றவர்கள் காதலுக்கு எதிரானவன், தமிழை நீச பாஷை என்கிறவன் காதலுக்கு எதிரான. சமஸ்கிருத தேவ பாஷை, தமிழ் நீச பாஷை என்கிற கருத்தியே கொண்ட காதலுக்கு எதிராகவும் ஆணவ கொலைகளுக்கு ஆதரவாகவும் இருக்கிறார். மாறாக நம்முடைய தமிழ் மொழி